போகிறது பினாங் ரோஜா தான் செய்ய போகிறோம். இது வந்து பினாங்கில் ரொம்ப ஃபேமஸ். ரோஜாங்கிறது வச்சு ரோஜா செய்ய போகிறோம். ரோஜா தான் செய்ய போகிறோம். அது செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் ஒன்று பார்க்கலாம் வாங்க. முதல்ல நமக்கு ஜிக்காமா, அதாவது தண்ணி கிழங்குன்னு சொல்லுவாங்க, அது நமக்கு தேவைப்படும். இது வந்து டர்னிப்னு சொல்லுவாங்க, அதுதான் நமக்கு தேவைப்படும். இதில் நான் கொஞ்சம் தான் போட போகிறேன், கட் பண்ணி. சின்னது கிடைக்கல, அதனால் இதை எடுத்தேன். தௌகே தேவைப்படும், பிளான்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இது வந்து ஜம்பு ஐயன்னு சொல்லுவாங்க, ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க, இது தேவைப்படும். அப்புறம் தௌகே தேவைப்படும். அதோட இது டர்னிப், அதாவது தண்ணி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அது தேவைப்படும். ஒரு குவாவா இதில் எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் போட போகிறோம். குவாவா தேவைப்படும், ஜாப்பனீஸ் கியூக்கம்பர் தேவைப்படும், அப்புறம் பப்பாயா தேவைப்படும். அதோட பைனாப்பிள் எனக்கு ஃபுல்லாக வாங்கலை, முழுசாக வாங்கி கட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவும் போடலாம். நான் வந்து டின்னில் உள்ளதை எடுத்துக்க போகிறேன். இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இதோட நமக்கு பீனட் தேவைப்படும், செஸ்மி சீட் தேவைப்படும். அதோட இது சாஸும் வேணும். ரோஜா மேலே இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம், ரோஜா பூவா தானே செய்கிறோம், இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அது மேலே ட்ரிசில் பண்ணி சாப்பிட்றதுக்கு சாஸ் தேவைப்படும். அது நான் வந்து ப்ரிப்பேர். இப்போ முதல்ல நம்ம இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதுதான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கட் பண்ணி வைக்கிறதுக்கு. அதோட ரொம்ப வாட்டரியாகவும் இல்லாததுனால இதை கட் பண்ணி முதல்ல வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதாக இருந்தால் நல்லா ஜூஸியாக இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு தெரியல. வேறு நாட்டில் இருக்கிறவங்க இது கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரூட்ஸை மட்டும் வச்சு செஞ்சுக்கலாம். இது வந்து மெயினாக வந்து இந்த இன்க்ரீடியன்ட் தான். இதில் வந்து மெயினாக 3 இன்க்ரீடியன்ட் வந்து கியூக்கம்பர், டர்னிப் அண்ட் பைனாப்பிள். இது 3 தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். அதில் இதுவும் ஒன்று. பட் இப்போ வெளிநாட்டில் இது கிடைக்கலன்னா நீங்கள் இதை விட்டுட்டு மற்ற எது கிடைக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இது சைஸு இதெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டம்தான். லென்த்தியாக இதுவாகவும் சொல்லுவாங்க. ரோஜா மாமா ஒன்று இருக்குது, அது வந்து நம்ம குவேலாம் செஞ்சு போட்டு பண்ணணும். அது இல்லை நம்ம அடுத்தது நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். கோவா
இதெல்லாம் எல்லாமே போடணுங்கிறது இல்லை, உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதை போட்டு நீங்கள் செய்யலாம். இப்போ ஓவர் டு ஸ்டவ் நம்ம வந்து இப்போ சாஸ் செஞ்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், நமக்கு நான் பீனட்ஸையும் வறுத்துட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ சாஸ் செய்யறதுக்கு நம்ம வந்து ரோஜா புவாவோட சாஸ் செய்யறதுக்கு உலமிளகாய் இருக்குல்ல, அதை வந்து நான் அடுப்பில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை மெல்ட் பண்ணி விட்டுருக்கேன். இது மெல்ட் ஆனது அதை வந்து போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இது இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ இது மெல்ட் ஆனோன்னா இதோட நம்ம வந்து என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சில்லி வந்து நீங்கள் அரைச்சும் போடலாம், நான் சில்லி போ வச்சுருக்கேன். ஸோ அதனால சில்லி போவில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். இதில் எனக்கு வந்து உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதுமோ. இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால ரொம்ப ஹாட்டாக இருக்கிறதுனால நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன். ஆக்சுவலி உங்களுக்கு கரெக்டான உரப்பு வேணும்னா 1 ஸ்பூன் சேர்க்கலாம். ஸோ 1 ஸ்பூன் சில்லி போ சேர்த்துக்கோங்க. நான் வந்து அரை ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ சில்லி போ இல்லாதவங்க ட்ரை சில்லியை ஊற வச்சு அரைச்சிக்குங்க. ஒரு 5-6 சில்லி அரைச்சா போதும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் அதோட வந்து கிச்சாப் லெமன் மானிஸ் இருக்குல்ல, இது வந்து இந்த சாஸ் சேர்க்கணும். இதோட கிச்சாப் லெமன் மானிஸ் அது வந்து ஒரு அரை கப். இப்போ அதோட 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கரைச்சி இப்போ வந்து இதையும் இந்த சாஸில் ஊற்றி கிளற போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருந்ததையும் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி இப்போ இந்த சாஸ்லேயே ஊற்றி கிளறேன். இப்போ தான் இந்த சாஸ் நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ இந்த சாஸ்லேயே ஊற்றி நல்லா கிளறி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு திக்கானதும் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம குவா செஞ்சோம்ல, அது ஆறினோன்னா எவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றிடலாம். சப்போஸ் சாஸ் வந்து ரொம்ப திக்காகிடுச்சுன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் அந்த சாஸ்லேயே நீங்கள் கொதிக்கிற தண்ணி கொஞ்சம் ஊற்றி எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்கிற தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து குவாவா, ரோஸ் ஆப்பிள், இது வந்து கியூக்கம்பர், ஜிக்காமா, அதாவது டர்னிப், இது வந்து பீனட் பவுடர், இது வந்து தவுகே, பப்பாயா அண்ட் பைனாப்பிள். இவ்வளோதான், இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். இங்கே சாஸ் ரெடியாக இருக்குது. ஃப்ரூட் பிக்ஸ் இருக்குது சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் வந்து நமக்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வேணுமோ அவ்வளோ. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். ஒரு ஆளுக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கிறேன். இது குவாவா போட்டேன், கியூக்கம்பர் போட்டேன், கியூக்கம்பர், ரோஸ் ஆப்பிள், கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும். எல்லாமே போட்டுக்கிறோம்ல. அதோட டர்னிப்பு, ரோஸ் ஆப்பிள், கியூக்கம்பர் இதெல்லாம் தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதில் ஒரு 5 போட்டேன். இப்போ பப்பாயா,
இல்லையா? அடுத்தது வந்து பைனாப்பிள். பைனாப்பிள் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக என்கிட்ட இல்லை, நான் டின்னில் உள்ளது போட்டிருக்கேன். இப்போ அதோடைய தவிகை கொஞ்சம் எல்லாம் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பாருங்கள் சாஸ் ரெடியாக இருக்குது. நமக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒரு பவுலில் எல்லா ஃப்ரூட்ஸும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து நான் சாஸ் எடுத்து இங்கே பாருங்கள், இது மேலே அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. ஏன்னா இதில் இது புளிப்பு, உரப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும் இந்த சாஸில். இப்படி போட்டுட்டு நான் கூட கொஞ்சம் போட்டுட்டு இது மேலே நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல கச்சான், அதை போட்டுக்கணும். செசமி ரோஸ்டட் செசமி சீட்ஸும் போட்டுக்கணும். போட்டுட்டு இப்போ சர்வ் பண்ண வேண்டியதான். இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.